வெல்கம் சில்ட்ரன். நம்மளோட இன்னைக்கு டாபிக் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எஸ்டிடின்னு சொல்லுவோம். இது வந்து இதனுடைய ப்ரிவென்ஷனில் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டிடினா என்னதுன்னு பார்க்கலாம். இதனுடைய அதர் நேம்ஸ் என்னென்ன அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அதர் நேம் வெனீரல் டிசீசஸ் விடின்னு சொல்லுவோம். ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர்டிஐ are called as sexually transmitted infections STI. இதெல்லாமே இதனுடைய அதர் நேம். STI டிரான்ஸ்மிஷன் எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா during sexual contact with an infected partners. Examples hepatitis B and HIV are STI. They are transferred by sharing needles, surgical instrument with infected people or blood transfusion or from infected mother to baby. தாயின் இடமிருந்து கூட குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது வந்து எந்த ஏஜில் ரொம்ப இன்க்ரீஸ்டாக இந்த எஸ்டிடி வந்து பால்வினை நோய்கள் எந்த ஏஜில் ரொம்ப அதிகமாக காணப்படுது உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா 15லேருந்து 24 வயதில் உள்ள நபர்களுக்கு தான் நிறைய காணப்படுது. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸருடைய எந்தெந்த முறைகளில் இது பரவக்கூடிய எந்தெந்த முறைகளில் இது வந்து பரவுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியல், வைரல், புரோட்டோசோவன், ஃபங்கல். பாக்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா கொனீரியா, சிஃபிலிஸ், வைரஸில் எய்ட்ஸ் அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி, புரோட்டோசோவனில் ட்ரைக்கோமோனியாசிஸ், ஃபங்கஸில் கேண்டிடயாசிஸ். ட்ரீட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியா, புரோட்டோசோவன், ஃபங்கஸ்லாம் நோய் கண்டுபிடிச்சிட்டோம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா க்யூர் பண்ணலாம். பட் வைரலில் அதாவது வைரஸில் ஏற்படக்கூடிய எஸ்டிஐயில் நம்ம வந்து cannot be treated but the symptoms can be controlled by antiviral medications. ஏன்னா இந்த நோய் வந்து வைரஸ் மூலயமா அதாவது எய்ட்ஸ் கூட இப்போ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டிசீஸ் எல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் வேணால் பண்ணலாம். அதாவது இவங்களோட இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டெத்து ஸ்டேஜை வந்து நம்ம ஸ்டாப் வேணால் பண்ணலாம். பட் அன்க்யூரபிள் ஃபார் வைரஸ் எஸ்டிஐ. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2017 எடுக்கக்கூடிய சர்வே WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் 1 மில்லியன் பீப்புள் கிட்ட இதில் வந்து சஃபர் ஆகிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் HIV எபிடமிக். ப்ரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் செக்ஸ் வித் அன்னோன் பார்ட்னர், மல்டிபிள் பார்ட்னர்ஸ், யூஸ் காண்டம்ஸ். இன் கேஸ் ஆஃப் டவுட் கன்சல்ட் எ டாக்டர் ஃபார் டயக்னோசிஸ் அண்ட் கெட் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட். இது பாக்டீரியாவில் என்னென்ன டிசீஸ் வருது, இது எதனால் வருது, என்ன சிம்டம்ஸ், இதோட இன்குபேஷன் பீரியட் என்னென்னு டேப்லேஷனில் நல்லா அழகாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வைரலில் தென் ஃபங்கல் அண்ட் புரோட்டோசோவன் இது எல்லாத்துலேயுமே என்னென்ன எதன் மூலயமா பாசிட்டிவ் ஏஜென்ட் என்னது, சிம்டம்ஸ் அண்ட் இன்குபேஷன் பீரியடை கொடுத்துருக்கோம். இதை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு சர்விக்கல் கேன்சர்னால் கருப்பை வாய் புற்றுநோயின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா HPV அதாவது பாப்பிலோமா வைரஸ், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இது வந்து இந்த கருப்பை யூட்ரஸ் சொல்லுவாங்கள்ல, பெண்ணினுடைய யூட்ரஸில் புற்றுநோயை வந்து உருவாக்குது. இதனால் அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே பிறழ்வாக்கம் சொல்லுவாங்க. அதாவது அப்நார்மல் க்ரோத், இயல்புக்கு மாறான ஒரு க்ரோத்தை வந்து உருவாக்கிட்டு நிறைய வளர்ச்சி அடையும். இதனுடைய சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. பெல்விக் பெயின், வஜைனல் டிஸ்சார்ஜ் அண்ட் வஜைனல் ப்ளீடிங். எதனால இது ஏற்படுது பார்த்தோம் அப்படின்னா ஹேவிங் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அதாவது கருத்தடை மாத்திரைகளை வந்து நீண்ட நாட்களாக சில பேர் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே இது வந்து பரவும். டயக்னோசிஸ் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப் ஸ்மியர் சொல்லுவாங்க. அந்த மெத்தடு, HPV டெஸ்ட், இது ரெண்டுமே கம்பைனாக சேர்ந்து இது வந்து சர்விக்கல் கேன்சர் வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக அதை டயக்னோசிஸ் பண்ணலாம். அண்ட் அதர் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், MRI அண்ட் PET ஸ்கேன் மூலிமா நம்ம இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் என்னென்ன முறையிலலாம் ட்ரீட்மெண்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னா ரேடியேஷன் தெரப்பி, சர்ஜரி அண்ட் கீமோதெரப்பி. மாடர்ன் ஸ்க்ரீனிங் டெக்னிக்ஸ் கேன் டிடெக்ட் ப்ரீ கேன்சரஸ் சேஞ்சஸ். மாடர்ன் ஸ்க்ரீனிங் அதாவது நவீன தொழில்நுட்பங்களை மூலமாக கருப்பை வாய் புற்றுநோய் தாக்குவதற்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாற்றங்களை வந்து கண்டறியலாம்.
அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 30 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பெண்களுக்கு என்ன இயர்லி ஒன்ஸ் பாடி செக்கப், இந்த யூட்ரஸ் எதனா ப்ராப்ளம் எதனா இன்ஃபெக்ஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வேக்சினேஷன் இருக்குது. பெஸ்ட் வேக்சினேஷன் எப்போ போடணும் அப்படின்னா அந்த பெண் குழந்தையோடைய 9லேருந்து 13 வயசுக்குள்ளே நம்ம அதை போடலாம். பெஸ்ட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தி டயட், அவாய்டிங் டொபாக்கோ யூசேஜஸ், preventing early marriages, practicing monogamy and regular exercise. நெக்ஸ்ட் நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா infertility. Infertility means inability to conceive or produce children even after unprotected sexual course is called infertility. That means ஒரு ஆண் ஒரு பெண்ணின் அண்டத்தை கருவுற செய்யும் அளவிற்கு தரமான அல்லது போதுமான எண்ணிக்கையில் விந்து செல்களை உருவாக்க இயலாத ஒரு சூழ்நிலை அல்லது அந்த பெண்ணால் கருத்தரிக்க இயலாத தன்மை தான் என்னதுன்னா மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. தமிழில் இன்ஃபர்டிலிட்டி மலட்டுத்தன்மை எனப்படும். ஒன்று என்னென்ன ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ரீசன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இன் திஸ் மேன் இஸ் அன்ஏபிள் டு ப்ரொடியூஸ் சஃபிஷியன்ட் நம்பர்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உமன் இஸ் இன்எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் எக் ஆர் பிகம் ப்ரெக்னென்ட் ஆர் மெயின்டைன் எ ப்ரெக்னன்சி. இந்த 2 ரீசன்ஸ் இருக்கும். எதனாலலாம் இது வந்து ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா டியூமர்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கலாம் இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில், அல்லது இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன் சடன் சேஞ்சஸ் ஏதாவது ஏற்பட்டு ஃபெயில் டு ப்ரொடியூஸ் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம். தென் மால் ஃபார்மேஷன்ஸ் அந்த சர்விக்ஸ் அண்ட் ஃபெலோஃபியல் டியூப்ஸ் மால் ஃபார்மேஷன்னா குறைபாடு நிறைந்ததாக இருக்கலாம். இன் அடிக்வேட் நியூட்ரிஷன்ஸ் பிஃபோர் அடல்ட்ஹுட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அவங்க சாப்பிடாம இருந்திருக்கலாம். தென் அதர் காசஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் ஏதாவது எடுத்துகிட்ருக்கலாம், ஆல்கஹால் டொபேக்கோ யூஸ் பண்ணுறவங்களா இருந்திருக்கலாம், இன்ஜுரிஸ் ஆஃப் கொனட்ஸில் ஏதாவது அவங்களுக்கு இன்ஜுரிஸ் இருக்கலாம். தென் ஏஜிங் ரொம்ப லேட் ஏஜில் மேரேஜ் நடந்தாலும் இந்த ரீசன்ஸ் வரலாம். தென் அதர் காசஸ் இதெல்லாம் இல்லாமல் அதர் காசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஐடின்னு சொல்லுவாங்க, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் இருந்திருக்கலாம். தென் யூட்டரைன் ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள் ஏற்பட்டிருக்கலாம். தென் லோ பாடி ஃபேட், அதாவது அந்த ஒரு டீனேஜில் பெண்கள் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க, இங்கே குண்டாயிட போகிறோம் அந்த ஸ்டேஜில் வந்து இவங்களுக்கு அந்த ரீசனால் கூட இது ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜென்ஸோட அந்த டைட்டாக போடக்கூடிய ட்ரெஸ் ஜீன்ஸ்லாம் போடுறாங்க பார்த்திங்களா, அதனால் கூட இது ஏற்படலாம் ஆண்களுக்கு. ஆர் அண்டர் டெவலப்ட் ஓவரிஸ் ஆர் டெஸ்டிஸ், அதாவது ஒழுங்காக வளராத முழுமையான வளர்ச்சி அடையாத ஒரு உடற்பாகங்களை அவங்க கொண்டிருக்கலாம். இது எல்லாமே வந்து அதர் காசஸ், இதுவும் ரீசனாக இருக்கலாம். அண்ட் ஃபீமேல் மே டெவலப் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் ஸ்பெர்முக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் அவங்க உருவாக்குனா கூட இது வந்து தள்ளி போகிறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமாக இருக்கும் நமக்கே, அதாவது மேயர் ரோக்கிடான்ஸ்கின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் அனைத்து பெண்களுக்கும் எல்லா உமனுக்கும் கண்டிப்பாக யூட்ரஸ் இருக்கும், ஓகேங்களா, சாரி ஓவரிஸ் இருக்கும், அண்டங்கள் சொல்லுவாங்க அது இருக்கும். ஆனால் சில பேருக்கு மட்டும் அதில் என்ன இருக்காதுன்னா யூட்ரஸ் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிசீஸ்க்கு நேம் என்னது பார்த்தீங்கன்னா மேயர் ரோக்கிடான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறைபாடு ஏற்படுது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி எப்படிலாம் சரி பண்ணலாம், அவங்களுக்கு குழந்தை வளராமையே போயிடுமா, குழந்தை வந்து பிறக்காமையே அவங்களுக்கு போயிடுமா, குழந்தை வளரக்கூடிய தகுதி வந்து அவங்களுக்கு இல்லவே இல்லையாலாம் சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கக்கூடிய மெத்தட் இருக்குது, அதுதான் ஏஆர்டி மெத்தட் சொல்லுவாங்க. இந்த ஏஆர்டி மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட்லிங் ஆஃப் கேமிட்ஸ் அண்ட் ஆர் எம்ப்ரியோஸ் அவுட் சைட் த பாடி, அந்த எம்ப்ரியோஸை அவுட் சைடில் வச்சு வளர்த்து திருப்பியும் அதோடைய யூட்ரஸில் கொண்டு போய் விடுறது தான் இந்த ஏஆர்டி மெத்தட். இதோடைய பலன் என்ன, யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் தி சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. இதில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா IUI இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன், இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், ஜைகோட் இன்ட்ராஃபெலோஃபியன் டிரான்ஸ்ஃபர், கேமிட் இன்ட்ராஃபெலோஃபியன் டிரான்ஸ்ஃபர், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இது எத்தனை முறைகளும் இருக்குது, நம்ம இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இல்லை இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா IUI மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் மென் வித் லோ ஸ்பெர்ம் கவுண்ட். எந்த மென்னுக்கு வந்து ரொம்ப ஸ்பெர்ம் வந்து லோவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க இந்த முறையில் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமன் இஸ் கலெக்டட் ஃப்ரம் யர் ஹஸ்பண்ட் ஆர்
ஹெல்த்தி டோனர் கிட்டேருந்து கூட செமனை கலெக்ட் பண்ணலாம். இன்ட்ரடியூஸ் இன்டு தி யூட்ரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க த்ரூ தி வஜைனா பை எ கேத்திட்டர். த ஸ்பெர்ம் ரீச் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அண்ட் ஃபர்டிலைஸ் தி எக் ரிசல்ட்டிங் இன் ப்ரெக்னன்சி. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா IVF, அதாவது டெஸ்ட் டியூப் பேபி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெர்ம் அண்ட் எக்ஸ் ஆர் அலோட் டு யுனைட் அவுட் சைட் தி பாடி இன் ஏ லெபார்ட்டரியில். ஸ்பெர்ம் அண்ட் எக்ஸ் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்க, யுனைட் பண்ணுவாங்க. ஃபர்டிலைஸ்ட் எக் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த உமன் யூட்ரஸில். எது ஃபர்டிலைஸ் ஆகுதோ அந்த எக் என்ன பண்ணுவாங்க உமனுடைய யூட்ரஸில் இம்ப்ளான்டேஷன் பதிய வைப்பாங்க. இதுக்கு வந்து நிறைய என்ன பண்ணுவாங்க அவங்கன்னா நிறைய இந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் வந்து எடுப்பாங்க, நிறைய மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஏன்னா ஒன்று வந்து ஃபெயில் ஆச்சு, இன்னொன்று வந்து எடுத்து வச்சுக்கிறதுக்காக நிறைய வந்து இந்த கலெக்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. டுடே IVF யூஸ்டு ஃபார் ட்ரீட் இன்ஃபர்டிலிட்டியோட ஃபஸ்ட்டெல்லாம் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு வந்து அந்த அண்ட நாளத்தில் வந்து ஏதாவது வந்து பாதிப்படைந்திருக்கும், அந்த ஓவரிஸில் வந்து ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அதுக்காக தான் இந்த மெத்தட் உருவாக்குனாங்க. ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா குழந்தை பெறக்கூடிய தன்மைகள் நிறைய கம்மியாகிட்டே இருக்கிறதுனால இது வந்து எதுக்கு ரொம்ப பயன்பட ஆரம்பிச்சதுன்னா இந்த ப்ரெக்னன்சிக்கு தான் இது ரொம்ப பயன்பட ஆரம்பிச்சிது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 34 HCG அப்படின்ற கூடிய ஒரு இன்ஜெக்ஷனை பெண் உடம்புல போட்டுட்டு 34லேருந்து 37 ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்து மயக்கமாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ரேஷன் மைனர் ஒரு சர்ஜரி அவங்க வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு வந்து எவ்வளோ வந்து ஸ்பெர்ம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 1 lakh வரைக்கும் இந்த மொட்டைலிட்டியான நல்ல ஒரு மொட்டையிலான ஒரு ஸ்பெர்ம் தான் இதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா அந்த ஜைகோட்டில் அலோவ் பண்ணிவிட்டு அந்த ஜைகோட்டோட டிவைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 செல் பிளாஸ்டோமியர் சொல்லுவாங்க. 8 கருக்கோள செல்கள் இருக்க மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா யூட்ரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் எம்ப்ரியோ வித் மோர் தென் 8, அந்த 8 விட அதிகமாக பிளாஸ்டோமியர்ஸை வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த யூட்ரஸ் பேர் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக் சொல்லுவாங்க. தென் க்ரையோ ப்ரிசர்வேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நிறைய என்ன எடுத்து வைப்பாங்கன்னு சொன்னேன், நிறைய அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் அந்த ஸ்பெர்ம் அண்ட் ஓம் நிறைய எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா. அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன்ஸ் மெத்தடில் ஃப்ரீசிங் மெத்தடில் எம்ப்ரியோஸ் இஸ் ஸ்டோர்டு ஃபார் ஃபியூச்சர் யூஸ்க்கு எடுத்து வைப்பாங்க. திருப்பி அவங்ககிட்டேருந்து அந்த கலெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, திருப்பி அதை எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கு வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு பேர். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ZIFT மெத்தட், அதாவது ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து மோரார்லெஸ் எந்த மெத்தட் மாதிரி அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா IVF மெத்தட், இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் மெத்தட் மாதிரியே தான் இருக்கும். இல்லை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதே 8 பிளாஸ்டோமியர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஜைகோட்டை வந்து லாப்ரோஸ்கோபி மெத்தடில் அந்த உமனுடைய ஓவரியில் கொண்டு போய் விட்டுருவாங்க, செலுத்திடுவாங்க. தென் அந்த ஜைகோட்டில் இருந்து நார்மலாக செல் டிவிஷன் நடந்து அதுக்கப்புறமா அந்த கருப்பை நோக்கி ஜைகோட் வந்து அந்த கருப்பை நோக்கி வந்து யூட்ரஸ் நோக்கி வந்து பதிய இம்ப்ளான்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் ZIFT மெத்தட். நெக்ஸ்ட் வந்து IUT மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுமே பார்த்ததில் 8 பிளாஸ்டோமியர்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து 8 பிளாஸ்டோமியர்ஸை விட ரொம்ப அதிகமான எண்ணிக்கையுடைய செல்களை என்ன பண்ணுவாங்க அந்த கருப்பையில் செலுத்திட்டு வளர்ச்சி அடைய செய்வாங்க. தென் ZIFT மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸை வந்து நிறைய சேகரிக்கப்பட்டு விந்து செல்களுடன் சேர்த்து ஒரு அண்ட நாளத்துக்குள் அந்த ஓவரிஸோட அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து வச்சுருவாங்க. தென் அந்த உறுதல் அந்த ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை வந்து என்ன ஆகும்னா யூட்ரஸை நோக்கி நகர்ந்து இம்ப்ளான்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து GIFT மெத்தடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ICSI மெத்தட்னா இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அதாவது இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பெர்ம் செல் தான் எடுத்துப்பாங்க, அதை வந்து அதனுடைய மையத்தில் கரெக்டாக குவிய புள்ளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மையத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விந்து செல்லை வந்து முட்டையிலுடைய மையத்தில் கரெக்டாக கொண்டு வந்துட்டு கருவுரை செய்வாங்க. அதுக்கப்புறம் முட்டையிலுடைய அந்த ஓவத்துடைய சைட்டோபிளாசத்தில் இந்த ஸ்பெர்ம் வந்து கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து அந்த பெண்ணோடைய இந்த ப்ரெக்னன்சியோடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 75லேருந்து 85% வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். அப்புறமா இந்த கருமுட்டை ஓவம் வந்து 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூட்ரஸில் விட்டுட்டு
கர்ப்பம் அடைய வாய்ப்புகள் இதுக்கு வந்து மிக மிக இந்த மெத்தடில் ரொம்ப அதிகம். இந்த மெத்தடுக்கு நேம் வந்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இது ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மெத்தடை பண்ணோன்னா இது பாசிபிலிட்டிஸ் இதில் ரொம்ப ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு சரோகசி மெத்தட், வாடகை தாயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ஆர் அக்ரிமெண்ட். அதாவது தாய்மை அடைய முடியாத பெண்ணிற்கு அல்லது பெண்களுக்கு வேறொரு பெண் ஒப்பந்த முறையில் சொல்லுவாங்க, அந்த முறையில் கருவை சுமந்து அவங்க கொடுப்பாங்க. அதுதான் வந்து சரோகசி மெத்தட். சரோகேட் உமன் அக்ரி டு கேரி எ ப்ரெக்னன்சி ஃபார் அனதர் பர்சன். Through in vitro fertilization, embryos are created in a lab and are transferred into a surrogate mother uterus. நெக்ஸ்ட் மேல் இன்ஃபர்டிலிட்டி ப்ரிவென்ஷன், அதாவது ஆண்களின் மலட்டுத்தன்மை தடுப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசோஸ்போமியா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சில பேருக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் இல்லாத அந்த விந்து செல்கள் இல்லாத விந்து திரவம் வந்து குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 முறை வெளியிடப்பட்டால் வந்துச்சுன்னா அதுக்கு நேம் என்னதுன்னா ஏசோஸ்போமியா அப்படின்னு பேர். இது வந்து மொத்த மக்கள் தொகையில் வந்து 1% ஆஃப் மக்களுக்கு ஆண்களுக்கு வந்து இது காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஇஎஸ்சி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்களா. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறையில் வந்து ஒரு சின்ன ஒரு மைனர் ஆப்ரேஷன் மூலயமா, அதாவது பயாப்சி மெத்தட் மாதிரி தான் இது இருக்கும். அந்த மெத்தட் மூலயமா ஒரு சின்ன கீறல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப் உடைய ஹெல்ப்பு கூட அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல்லுடைய கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த கீறல் ஏற்படுத்துவாங்க. அதுக்கப்புறமா திசுவை வந்து உள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு விந்து செல்களுடைய உற்பத்தியை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. இந்த முறையில் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பயாப்சி மெத்தடை விட ஒரு மேம்படுத்தக்கூடிய ஒரு முறையாகும் இது. நெக்ஸ்ட், டிடெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிஸார்டர்ஸ் டியூரிங் இயர்லி ப்ரெக்னென்சி. அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் தான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். அதாவது அந்த குழந்தையோடைய 3 மாதத்துக்குள்ளே குழந்தையோடைய ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் தான் என்னதுன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். தமிழில் வந்து மீயொலி வரையோட்டம்னு சொல்லுவாங்க, வரியோட்டம்னு. 2D அல்ட்ராசவுண்ட் மெத்தடில் வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா யூஸ்டு டு ப்ரொவைட் எ ஃப்ளாட் பிக்சர் ஆஃப் எ பேபி. ஃப்ளாட் பிக்சர் வந்து குழந்தையோடது 2D அல்ட்ராசவுண்ட் நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் 3D இமேஜில் ஃபார் வித் ஹைட் அண்ட் டெப்த் ஆஃப் த இமேஜ் ஆஃப் ஃபீட்டஸ் உடைய ஹைட் இந்த மந்தில் கரெக்டாக இருக்கா, இந்த மந்த்துக்கு தேவையான ஹைட்டு வெயிட் கரெக்டாக இருக்கான்றது அந்த 3D இமேஜில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 4D அல்ட்ராசவுண்டில் யூஸ் டு விஷுவலைஸ் தி அன்பார்ன் பேபி மூவிங் இன் ரியல் டைம் வித் ஏ 3 டைமென்ஷனல்ஸ் இமேஜஸில் அந்த மூவிங்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அம்னியோசென்டசிஸ் அப்படின்னா என்னதுன்னா பனி குட துளைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் வந்து வளர்க்கருவை அந்த குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த பனிக்குட திரவம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த திரவத்துலேருந்து ஒரு சின்ன பீசஸ், ஒரு சின்ன திரவ மாதிரியை வந்து எடுத்து அதில் வந்து ஏதாவது வந்து குரோமோசோமல் அபரேஷன் ஏற்பட்டிருக்கா குழந்தைகளுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கலாம். இது வந்து பொதுவாக எப்போ பார்க்கலாம் அப்படின்னா குழந்தையுடைய 15லேருந்து 20வது வாரத்துலேருந்து இது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதன் மூலயமா அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா, குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கோரியான் வில்லஸ் சாம்பிளிங், CVS சொல்லுவாங்க. இது வந்து குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே அந்த பிளாசென்டல்லேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணி ஏதாவது குரோமோசோமல் அபரேஷன் இருக்கா, இந்த மெத்தட்லேயும் குரோமோசோமல் அபரேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபீட்டோஸ்கோப் பார்த்திங்கன்னா இந்த கருவியை வச்சு குழந்தையோடைய ஹார்ட் பீட் கரெக்டாக இருக்கா, இந்த மந்தில் வந்து இதோடைய ஹார்ட் பீட் வந்து கரெக்டாக இருக்கா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றதை நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது இன்னும் என்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எ ஹேண்ட் ஹெல்ட் டாப்லர் டிவைஸ் இஸ் ஆஃபன் யூஸ்டு டு கவுண்ட் த ஃபீட்டல் ஹார்ட் ரேட். டாப்லர் கருவியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேமோகிராம்ஸ் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் எனி அப்நார்மலிட்டிஸ் இன் மேமரி கிளாண்ட். அதனுடைய மேமரி கிளாண்ட்ஸில் ஏதாவது வந்து அப்நார்மலிட்டிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேமோகிராம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இட் இஸ் டன் ஃபார் உமன் அபோவ் த ஏஜ் ஆஃப் 40 years, உமன் அண்ட் யங் கேர்ள்ஸ் டூ. அல்ட்ராசவுண்ட் பெஸ்ட் டயக்னாஸ்டிக் மெத்தட்.
நெக்ஸ்ட்டு நிறைய எக்ஸ்ட்ரா டிப்ஸ் மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். செக்ஸ் ஹார்மோன் டிஸ்கவர் யார், அடோல்ஃபு. தென் 11th ஜூலை வந்து என்ன டே, வேர்ல்டு பாப்புலேஷன் டே. தென் 1st டிசம்பர் வந்து வேர்ல்டு எய்ட்ஸ் டே, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து சிஃபிலிஸ் அண்ட் கொனேரியா வந்து இன்டர்நேஷ்னல் டிசீசஸ். இதெல்லாம் நிறைய வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். தென் இன்னையோட போர்ஷன் வந்து அவ்வளோதான் சில்ட்ரன், நமக்கு முடிஞ்சது. இன்றைக்கி உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய டேப்லேஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த பாக்டீரியல், வைரல், புரோட்டோசோவன், ஃபங்கல், இதோட அந்த டேப்லேஷனை நல்லா படிச்சுட்டு எழுதுங்க. இதுதான் இன்றைக்கோட ஹோம்ஒர்க்கு. தேங்க்யூ சில்ட்ரன். See you next class.